எலுமிச்சை மிக அற்புதமான ஒரு கனி. வாந்தியை நிறுத்தும், குமட்டலை தடுத்து நிறுத்தும், நாவறட்சியை கட்டுக்குள் கொண்டு வரும், நுரையீரல் பகுதியில் உள்ள சளி தொந்தரவுகளை நாம் அளவோடு எலுமிச்சை கனியை உண்டு வந்தால் அங்கு இருக்கக்கூடிய கிருமிகளை சாகடிக்கும். பொதுவாகவே எலுமிச்சை இலைகளுக்கு கிருமி நாசினி என்று பெயர். ஏதேனும் நம் வீட்டில் கிருமிகள் இருந்தால் காய்ந்த எலுமிச்சை இலைகளை கொண்டு வந்து தூளாக்கி அதனுடன் சாம்பிராணியை சேர்த்து நாம் புகையாக போட்டால் கொசு தொந்தரவுகள் மற்றும் விஷப்பூச்சிகள் அண்டவே அண்டாது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வாய் கொப்பளங்களுக்கு எலுமிச்சை இலைகளை சிறிது மென்று தின்றோமானால் புளிப்பு சுவையுடைய அந்த இலை சாற்றால் அந்த வாய்ப்புண்கள் ஆறிவிடும். நமக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அற்புதமான பழம் எலுமிச்சை. ஆகையால் எலுமிச்சை சாறையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவற்றையெல்லாம் கொண்டு நாம் அற்புதமான ஒரு தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். அதற்காக 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். நாம் முசுமுசுக்கை மற்றும் மொடக்கொத்தான் இலைகளை நேரடியாக பயன்படுத்தாமல் பரிபூரண ஆற்றல் வேண்டும் என்பதால் அதன் சாறை தனித்தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக முதலில் நாம் மொடக்கொத்தான் என்கிற மூலிகையினுடைய சாறை தேவையான அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடர்ந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மொடக்கொத்தான் சாறு மிக அற்புதமான ஒரு சாறு என்பதால் இதை நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கோழை அகற்றி பல்வேறு வகையான நோய்களுக்கு இடம் தராமல் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை முசுமுசுக்கை, அந்த சாறையும் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை சாறு. நேயர்களே, நன்றாக உற்று பாருங்கள். ஒரே வகையான நிறத்தில் தான் நாம் மூலிகையை எடுத்தோம். ஆனால் அவை சாராக்கிய பின்பு ஒவ்வொரு வகையான நிறத்தில் நமக்கு கிடைக்கின்றது. ஒரு வகையில் பார்த்தால் மொடக்கொத்தான் அடர்ந்த பச்சை, மற்றொரு வகையில் பார்த்தால் முசுமுசுக்கை வெளிர் பச்சை. ஆகையால் நிறபேதத்திலும் நாம் மிக சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். 2 சாறுகளையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நீர் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற வேளையில் முதலில் நாம் மொடக்கொத்தான் சாறை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக முசுமுசுக்கை இலைச்சாறு ஒரு தேக்கரண்டி. அன்பான நேயர்களே, இறுதியாக எலுமிச்சை சாறு விதை நீக்கிய பிறகு 1/4 தேக்கரண்டி. இறுதியாக தேன் ஒரு முழு அளவு தேக்கரண்டி சேர்க்கவும். அத்தனை பொருட்களும் நீரில் நன்றாக கொதித்து விட்டபடியால் இப்போது மூலிகை தீநீராக மாறிவிட்டது. அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் ஏன் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கீரைகளினுடைய சிறு சிறு பிசுறுகள் இருக்கும். அவற்றையெல்லாம் நாம் சாப்பிடும்போது மிகுந்த நன்மை ஏற்படும். அதனால் எந்த ஒரு பாதகமும் இல்லை. ஏனென்றால் நம் சித்த மருத்துவத்தில் மட்டுமே பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவம். அளவிற்கு அதிகமாக நாம் கீரைகளை உட்கொண்டாலும் நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படாது. ஆகையால் அற்புதமான இந்த தீநீரை பல்வேறு வகை சுவைகள் அதில் அடங்கியுள்ளன. முசுமுசுக்கை காரச்சுவை, மொடக்கொத்தான் கசப்பு சுவை மற்றும் தேன் சேர்த்து நமக்கு இனிப்பு சுவை, எலுமிச்சை சாறு சேர்ந்ததால் புளிப்பு சுவை, அத்தனை சுவைகளும் சேர்ந்த அற்புதமான இது ஒரு நுரையீரல் டானிக் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு மிகுந்த அளவில் நன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு தீநீர். இந்த நுரையீரல் நோய் உடையவர்களும் நுரையீரல் பகுதிகளில் அடிக்கடி சளி பிடித்து கொண்டு சுவாச கோளாறு உடையவர்களும் கண்டிப்பாக இந்த தீநீரை காலை வேளையில் உணவிற்கு முன்பாக மலஜலங்கள் கழித்துவிட்டு பல் துலக்கிவிட்டு வெறும் வயிற்றில் காலை வேளையில் 100 மில்லி அளவிற்கு தொடர்ந்து 7 தினங்கள் குடித்து வந்தால் படிப்படியாக நுரையீரல் பகுதியில் உள்ள சளிகள் கரைந்து வெளியேறிவிடும். நமக்கு மேலும் வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை வகையான குற்றங்களும் தீர்ந்துவிடும். நமக்கு மிகவும் இளமையாகவும்
சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய தேக திடத்தை தரும். நமக்கு வரக்கூடிய வறட்டு இருமலையும் தணிக்கும். ஏனென்றால் முசுமுசுக்கை மிக சிறந்த கோழை அகற்றி கை கால்களில் வரக்கூடிய வலிகள் எல்லாம் பறந்தோடிவிடும். எதனால் என்றால் நாம் அதில் முடக்கொத்தான் இலையை சேர்த்துள்ளோம். தேன் சேர்ப்பதினால் இளமையோடு இருக்கலாம். பல்வேறு வகையான நோய்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த தேநீர் மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதமான மூலிகை தேநீர். ஆகையால் நேயர்கள் இதை தயாரித்து அருந்தலாம். இந்த தேநீரினுடைய மருத்துவ குணத்தை பிறருக்கும் பரிந்துரை செய்யலாம்.